நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இந்த பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு சமைச்சு பாருங்கள். அதனோட நன்மைகளும் சரி, மருத்துவ குணமும் சரி நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட புண்ணு அல்லது வயிற்றில் அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவக்கூடிய ஒரு பொருளாக இந்த வாழைத்தண்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழைப்பழங்கள் போன்ற வாழைத்தண்டுகளும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் B6 ஆகிய ஊட்டச்சத்துக்களை நிறையவே வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலினோட உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தசைகள் சேதமில்லாமல் அதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவுவதாக சொல்லப்படுது. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கூட்டாகவோ பச்சையாகவோ சாலட் செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது பொரியலாகவோ அல்லது வெறுமனை சாராக்கி கூட நம்ம சாப்பிட்லாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு நிறைய நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீரப்பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிக சிறந்த இயற்கை உணவுன்னு கூட சொல்லலாங்க. வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் மற்றும் டயூரிக் பண்புகள் நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களால் நிறைய வலி அனுபவிச்சுட்டு வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டோட சாரை குடிக்கிறதுனால சிறுநீரக கற்கள்லாம் கரைஞ்சி அப்படியே வெளியேறக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம அவ்வப்போது சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் உருவாவதை முற்றிலுமாக நம்ம தடுத்துடலாங்க. பொதுவாகவே இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீரக கற்களை கரைக்க, உடல் எடையை குறைக்க மற்றும் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் பார்த்திங்கன்னா அதிக நார் சத்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடும்போது நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்தி நம்மளோட உடல் சூட்டை தணித்து நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்மளோட சிறுநீரக கற்கள் நம்மளோட வயிற்றில் சிறுநீரக கல் ஏற்படும் போது அல்லது சிறுநீரக பாதையில் தொற்றுக்களை ஏற்படும் போது அதை தடுத்து கல்லை கரைக்க உதவுதுன்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடையை குறைக்கவும் உதவுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டுக்கு நிறையவே இருக்குங்க. இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரி செஞ்சு நம்மளோட உடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்க உதவுதாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலை, காய், பூத்தண்டு என அனைத்துமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக தாங்க இருக்கும். செடியோட தண்டு பகுதியை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ருசியாக இருக்குதோ அதே அளவு சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இதில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். பலர் வாழைத்தண்டுகளை வீசுகிறாங்க. அது மாதிரி செய்யாமல் அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடலை சுத்தப்படுத்த, குறிப்பாக வயிற்றை சுத்தமாக வச்சுருக்க இந்த வாழைத்தண்டு மிகவும் பயன்படுறதா சொல்கிறாங்க. வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் ஆரோக்கியமான நன்மைகளும் நமக்கு நிறையவே கிடைக்குன்னு கூட சொல்லலாம். செரிமானத்தை மேம்படுத்த வாழைத்தண்டு நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்குங்க. இதை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது செரிமானம் சீராக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் குறையும். சிறுநீரக கற்களை பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் வெளியேற்ற ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இந்த வாழைத்தண்டு இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா ரொம்பவே வேலை செய்யுதுன்னு கூட சொல்லலாம். இதில் பொட்டாசியம், இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. எனவே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல இதனோட பங்கு நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவே நல்ல நன்மையோடையும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அடிக்கடி வாழைத்தண்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அசிடிட்டி மற்றும் கேஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமிலத்தன்மை பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா வாழைத்தண்டை வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவை கட்டுப்படுத்தி சமநிலையை வச்சுருக்க இது உதவுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சு எரிச்சல், அசௌகரியம் மற்றும் வயிற்று வலி ஆகியவற்றை குணப்படுத்தவும் இதுவும் மிகவும் பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நிறைய உடம்பு வந்துட்டு நான் வெயிட் போட்டால் இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு சாப்பிட்லாம். வாழைத்தண்டில் போதுமான அளவு நார் சத்து இருக்குங்க. இதன் காரணமாக பசியை கட்டுப்படுத்த இது உதவுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்காமல் இருக்க மற்ற உணவுக்கு பதிலாக வாழைத்தண்டை சிற்றுண்டியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுனால வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துது. இதனால் உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுருக்க நம்மளால் முடியும். பித்தப்பை சுத்தமாக வச்சுருக்க இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா பித்தப்பையை சுத்தமாக வச்சு சிறுநீரக கற்கள் சேராமல் தடுக்குதாங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அதனோட சாறுட ஏலக்காய் பொடியும் மோர் சேர்ந்து கலந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பித்தப்பை சுத்தமாகும்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிட வேண்டிய ஒரு சிறந்த பானமாக இது இருக்குன்னு கூட சொல்லலாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு மிகவும் பயன்படுறதா சொல்கிறாங்க. நம்மளோட உடம்புல இருந்து நச்சுக்களை அகற்ற வாழைத்தண்டு மிகவும் உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களை இயற்கையான முறையில் அகற்றவும் இது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டை வெட்டியதுக்கப்புறம் அடிப்பகுதியில் வரக்கூடிய தண்ணீரை வடிகட்டி நம்ம குடித்தோம்னா சிறுநீரக கற்கள் அப்படியே வெளியில் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் கரைஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 மற்றும் இரும்புச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுதாங்க. இரும்புச்சத்து குறைபாட்டில் அவதிப்பட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வாழைத்தண்டை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழைப்பழத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா வாழையோட மற்ற பாகங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் வாழை மரத்தோட இலை, பூ, காய், பழம் மட்டும் இல்லாமல் அதை வெட்டி கீழே வீசும்போது அதில் இருக்கக்கூடிய தண்டு கூட அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குது. சொல்லப்போனால் வாழை மரத்துலேயே அதிக ஆரோக்கிய நன்மைகள் இருப்பது இதில் பார்த்திங்கன்னா தண்டுலேயும் பூவுலேயும் தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா காய்கறியிலேயே வாழைத்தண்டில் தான் மிகவும் அதிக நார் சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வயதானவர்கள் கூட வாழைத்தண்டை அதிகமாக உணவில் சேர்த்து சாப்பிட்லாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிக நார் சத்து கொண்ட வாழைத்தண்டு நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மிக சிறந்த தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடையை குறைக்கவும் உதவுது. சூப் ஃபுட்டு என்ற பெயரும் கூட இதுக்குன்னு கூட சொல்லலாம். வாழைப்பழத்தை போலவே வாழைத்தண்டிலும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் நீர்மத்தை, அதாவது ரத்தம், நிணநீர், தண்ணீர் ஆகியவற்றை சமநிலைப்படுத்த உதவுதுன்னு கூட சொல்லலாம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க உதவி செய்யுதாங்க. வாழைத்தண்டில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஏராளமான மினரல்ஸ்களும் தாது பொருட்களும் இதில் நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் B6, மெக்னீஷியம் இது மாதிரியான நிறைய வைட்டமின் பொருட்களும் இதில் இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டில் டயூரிக் பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த டயூரிக் பண்பு பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீரகத்திற்கு மிகவும் நல்லதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா சிறுநீரக கற்கள் உருவாகாமல் ஏற்கனவே இருந்தால் அதை கரைச்சி வெளியேற்ற இது உதவுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக 1லிருந்து 5 மில்லிமீட்டர் அளவு சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் வாரத்திற்கு 3 நாட்கள் வீதம் வாழைத்தண்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த கற்கள் பார்த்திங்கன்னா கரைவதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. ஆரோக்கியமான உடம்புக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சாப்பிட்லாம். வாழைத்தண்டை உணவில் எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பொரியலாக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜூஸ் மாதிரி அடித்து நம்ம வடிகட்டி குடித்து சாப்பிட்லாம். இந்த 2 வழிகளிலுமே நம்ம எடுத்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு சேர்த்து கூட்டாகவும் சூப் வடிவிலும் சட்னியாகவும் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்.
வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே சாப்பிட்றது இல்லைங்க. சிலர் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் அந்த சாறை வந்து குடிப்பாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. வாழைத்தண்டை உணவாகவோ அல்லது ஜூஸாகவோ காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடாதுங்க. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது தான் அப்படின்னாலும், அதே சமயம் ஆரம்பகால சிறுநீரக கோளாறுகள் இருப்பவங்க பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா டாக்டரோட பரிந்துரைப்படி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கிது, வாழைத்தண்டு யாரெல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, வாழைத்தண்டு எந்த முறையில் சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.